அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம தொடர்ந்து ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் நம்ம கன்னி ராசிக்கான ராசி பலன்கள் பார்க்குறோம். அதாவது சிந்தனையில் உதிப்பதை சிறப்பாக செய்யும் கன்னிராசி அன்பர்கள் இவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேட்டட் மைண்டோடையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எடுத்துக்கணும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பிளானட் பொசிஷன்ஸ் பார்க்கும்போது ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல, அடுத்ததான் ஆவணி மாதம் 15 தேதிக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்துல, 12ஆம் அதிபதி ஆட்சி பலத்தில். அப்போது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திடீர்னு ஒரு போக்குவரத்து சார்ந்த ஒரு செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. 3ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஆனாலும் இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எல்லா விஷயத்துலையுமே உடல் நலம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன தொந்தரவாக இருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வாக்கு கொடுக்கறதுலையும் கவனமாக கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. கடன் வாங்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறோம், ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுடைய சேலரி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறத திட்டவட்டமாக பார்த்துட்டு கடன் சார்ந்த ஒரு விஷயத்தில் யோசித்து சிந்தித்து செயல்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆல்ரெடி இன்ஸ்டால்மெண்ட் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால அது கன்னி வீடு. நம்மளுக்கு வரக்கூடிய பட்ஜெட்டில் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ, வீட்டுக்கு இவ்வளோ, அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்தில் ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்காது. வாங்கும்போது சின்ன லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் அதிலே லோன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்துக்காக இன்னொரு அடிஷ்னலாக போடலாம், இன்னொரு விஷயத்துக்காக இன்னொன்று அடிஷ்னலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங் லோன் கூட அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். வக்ர சனி பகவான் ராசியாதிபதியை பார்வை செய்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது இல்லை. அப்போது நோய் தொந்தரவு, உடல் சார்ந்த தொந்தரவு, அதற்காக பணம் விரயம் பண்ணுறது, குழந்தைகளுக்காக பண விரயம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இவங்க இறை வழிபாடு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு இல்லை பக்கத்தில் இருக்க முருகன் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பினை கொடுக்கும். தொழில் சார்ந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலைக்காக வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், இந்த மாதத்தில் நான் முயற்சி பண்ணலாமா, படித்து முடித்தவங்க இந்த மாதத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு எடுத்திங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பாக இருக்கார். வேலை சார்ந்த ஒரு அமைப்பில் ராகு பகவான் வெளிநாட்டுக்குரிய கிரகம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ தொழிலுக்காக, வேலைக்காக புதிய அப்டேட்டிங் பண்ணலாம், புதிய முயற்சி எடுக்கலாம். முதலீடு போடாத வேலைகள் செய்கிறதுல ரொம்ப 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 சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பயண செலவுகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கான அமைப்பு. ஸோ திட்டமிட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது, உடல் நலத்தை பேணி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.